இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல முகப்பரு நீங்க அடுப்பு கறி நேர்த்திக்கடன் செய்யும் அதிசய கோவில் எங்கு உள்ளது தெரியுமா மக்களே? வாருங்கள் தரிசிப்போம் இந்த பதிவின் மூலம். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகில் உள்ளது நயினார் கோயில். இங்குள்ள நாகநாதர் கோவிலில் அருள்பாலிக்கும் சௌந்தரிய நாயகி அம்பாளுக்கு ஆடி பூர திருவிழா மிகவும் சிறப்பு. இந்த தலம் சர்வ மத வழிபாட்டு தலமாக போற்றப்படுகின்றது. இங்குள்ள சௌந்தரிய நாயகி அம்மன் சன்னதியில் கர்ப்பிணிகள் எண்ணெய் பெற்று சுகப்பிரசவமாக வயிற்றில் அதை தடவி கொள்கிறார்கள். இந்த கோவிலில் ராகு கேது நாகதோஷம் உள்ளவர்கள் வணங்கினால் திருமண தடை தொழில் தடை நீங்கும் என்பது நம்பிக்கை. இங்குள்ள புற்றடியில் நாகம் வசிப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த புற்று மண்ணை பூசிக்கொண்டால் தீராத நோயும் தீரும் என்பது ஐதீகம். சௌந்தரிய நாயகி அம்பாள் முகப்பொலிவை தருபவள். முகத்தில் அதிகமாக பரு இருப்பவர்கள் அம்பாளுக்கு அடுப்பு கரியை வைக்கோலில் சுற்றி காணிக்கையாக செலுத்துகிறார்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் பரு மற்றும் சரும நோய்கள் தீரும் என்னும் தீராத நம்பிக்கை உள்ளது. அம்பிகை சன்னதிக்குள் ஒரு நீர்நிலை இருந்தது. தற்போது அது மூடப்பட்டுள்ளது. அந்த நீர்நிலையில் தண்ணீர் எப்போதும் வற்றாமல் ஒரே நிலையில் இருந்ததாகவும் அந்த புனித நீரை பருகி நோய் தீர்த்தவர்கள் அக்காலத்தில் இருந்தனர் என்கிறார்கள். இங்குள்ள வாசுகி தீர்த்தம் புனிதமானது. இதில் நீராடினால் சகல விதமான தோஷங்களும் நீங்கி செல்வ வளம் பெறுவர் என்று கூறப்படுகின்றது. நயினார் கோவிலில் உள்ள நாகநாதர் துலாக்கோல் போன்று நீதி வழங்குபவர் என்பதால் இவர் முன்னால் பொய் பேச மக்கள் பயப்படுகின்றனர். பெண்களை ஏமாற்றுதல், கடன் வாங்கி திரும்பி தராமல் இருத்தல், குடும்ப பிரச்சனைகள் போன்றவற்றை நாகநாதர் முன்னிலையில் பேசி தீர்க்கின்றனர். இவர் முன் பொய் சொன்னால் நாகம் வந்து மிரட்டும் என்பதால் சரியான தகவலை கொடுக்கின்றனர். விவசாயிகள் விளைபொருட்களை முதலில் இங்கே காணிக்கையாக கொடுத்த பிறகு பயன்படுத்த ஆரம்பிக்கின்றனர். ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு உட்பட்ட கோவில் இது. முகத்தில் பரு இருந்தால் அம்பாளுக்கு அடுப்பு கரியை வைக்கோலில் சுற்றி காணிக்கையாக செலுத்தியவர்களின் பிரார்த்தனையை நிறைவேற்றியதும், சேவல் காணிக்கை செலுத்தியும், வெள்ளியால் ஆன பொருட்களை காணிக்கையாக செலுத்தியும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செய்கின்றனர் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பற்றி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.